நாங்களாம் அந்த சைடு நின்றுட்டோம். இங்கே என் பொண்ணெல்லாம் இது மேலே ஏறினா என் மருமக மாட்டிக்கிட்டா. அப்படி நல்ல வேலை தப்பிச்சு வெளியே வந்துட்டு. அப்படி அந்த கரண்ட் போனதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. கரண்ட் போய் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் சுற்றி வந்ததாம்மா. அப்படி சுற்றி இப்படி சுற்றி 2 ஆம்புலன்ஸ் வர்றதுக்கப்புறம் கரண்ட் போய் தான் கத்திலாம் கிழிச்சு விட்ருக்காங்க. என் தங்கச்சி பையனும் மாட்டிருக்கேன், அவனும் பார்த்துருக்கியான். பெரியமா கத்திலாம் கிழிச்சு விட்டாங்க பெரியமா அப்படின்னு. எல்லாம் வேணும்னு பண்ணியிருக்கிறாங்க. கூட்டம் வந்து இங்க நடத்திருக்க அனுமதி சரியான இடமா? அது அல்ல, சரியான இடமே இல்லை. இதெல்லாம் தேவையா? இந்த ஒரு நடிகர் வரானா இந்த இடம் போதுமா? எப்படி பார்த்து இந்த ஊர்ல என்ன இடமா இல்லை? எத்தனை காடு கிடக்குது, அங்க கொடுக்கலாம்ல? ஏன் கொடுத்தீங்க? ஆட்சியர் தான் அதுக்கெல்லாம் போதும். இல்ல 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 இது வந்து எப்படின்னா இது எப்படி பத்தம்? இந்த இடமே பத்தாது. இல்ல உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், யாருக்குமே தெரியும், இந்த மக்களுக்கே தெரியுமே இந்த இடமே பத்தாதுதான். இதுக்கு கோடங்குட்டியில் ஒரு இது நடந்துச்சு, டிஎம்கே நடந்துச்சு. அதுக்கு நீங்கள் அந்த இடம் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது வந்து 100 ஏக்கருக்கு அதிகமாக இருந்திருக்கும் அந்த இடம் கொடுத்துருந்தாவே நல்லா இருந்திருக்கும்ல. பட்டு இந்த இடம் கொடுத்துருக்கனால ரொம்ப நெருக்கலான இடம் இது. மக்களுக்கே இது வந்து ஒத்து வராது இந்த இடம். சாயந்தரம் நானும் வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் வரும்போது மணி ஒரு 6 இருக்கும். கும்பம் அதிகமாகிடுச்சு. ரொம்ப அதிகமாக நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். நான் அதை மைக் ஆஃப் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு, ஏதாவது அசம்பாதம் போது தெரிஞ்சு போச்சு எனக்கு. மைக் ஆஃப் பண்ணும்போது நான் சுதாரிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு நானும் சொன்ன சில பார்த்துட்டேன். கொஞ்சம் வந்து கும்பலாங்க வந்துட்டு இருக்குப்பா, விஜயனை வர 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 கும்பல் அதிகமாகிடும், அங்கிட்டு வர கும்பல் வந்துட்டு இருக்கும், நீங்கள் நிற்காதே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நானும் 10 பேர் சொன்னேன். வெளியே போனாங்க. அப்புறம் கும்பல் அதிகமாக கரண்ட் ஆஃப் ஆச்சு. எல்லாம் அசமாக வச்சு என்னன்னு தெரியல, யாரும் டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகணும்னு தெரியல. ரொம்ப அதிகமாக நெரிசலாக இருக்குன்னாங்க. நான் போயிட்டு நான் இங்கே இல்லை. நான் அப்புறம் இவ்வளோ இதாக அசமாக அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அவ்வளோதான் சார். நம்ம வந்து கரூரில் சுற்று பக்கத்து எல்லாமே வருவாங்கல்ல. அப்போ அதுக்கு தகுந்த இடம் இது கிடையாது. இடத்துனால தான் பாவம். அந்த குழந்தைங்களாம் என்ன எவ்வளோ ஆசையாக வந்திருப்பாங்க, இப்போ எவ்வளோ தூரம் இறந்து போயிருப்பாங்க. அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்குன்னு நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் இடம் சரியில்லை. 2வது சூழ்ச்சிகள் நிறையா இருக்குது. அதுதான் உண்மை.